Hi students, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 6th standard தமிழ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு வினாத்தாள் 2025ல ஓகேங்களா. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இனிமேல் தான் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதனால வந்து அந்த மாணவர்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் எல்லா வகுப்புகளுக்கும் தமிழ் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் நியூ சிலபஸ் படி கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள் இது ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடத்தை நிரப்புக, பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் வந்து ஒரு 12 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் கொஷின் வந்து 5 கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் யாவை, நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக, முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும், பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வலசை போதல் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை, மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக, எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது. ஓகேங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது, அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள்கள் சிறப்பு யாது, பொருள் சிறப்பு யாது, குருவிகள் எதிரிகளாக ஆனதற்கு காரணம் என்ன, வலசை போவதற்கு பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை. ஸோ இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக வினாக்கள் வந்து நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக, படிப்போம் பயன்படுத்துவோம், இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் தமிழுக்கு ஓகேங்களா. ஸோ தமிழாக்கம் வந்து இங்கே கேட்டுருவாங்க. நமக்கு வந்து டிரான்ஸ்லேட்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும் சரிங்களா. தமிழுக்கும் என தொடங்கும் பாடலை அடிப்படலாம் எழுதுக மனப்பாட பகுதி, அதுக்கப்புறம் விடுப்பு விண்ணப்பம். ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்களோட 6th மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.